ஜெர்மனியில் கடுகதி பிரஜா உரிமை சட்டமானது இல்லாது செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நடவடிக்கையானது இன்றைய தினம் தொடக்கம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஜெர்மனியில் இரட்ட பிரஜா உரிமை சட்டமானது கடந்த ஆண்டிலிருந்து ஜெர்மனிக்கு அமலுக்கு வந்திருந்தது. இதேவேளை இந்த இரட்டை பிரஜா உரிமை சட்டத்தை தற்பொழுது இல்லாது செய்ய வேண்டும் என்று ஜெர்மனியின் ஆளும் கட்சியுள்ள கூட்டுக் கட்சிகளின் பிரதான கட்சிகள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றன. குறிப்பாக பயன் மாநிலத்தை பிரதிபலிக்கின்ற அன்றை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிஎஸ்யு கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ஸ்டெஃபான் மாயர் என்பவர் பில்ட் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் பிரபல பத்திரிகைக்கு செவி என்று கொடுக்கும் பொழுது இந்த இரட்டை பிரஜா உரிமையை பற்றி கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது இரட்டை பிரஜா உரிமையை வைத்திருக்கின்றவர்கள் தாம் எந்த நாட்டுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு சில சந்தேகங்களை எழுப்பதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள் ஜெர்மன் நாட்டில் குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபட்டு இவர்கள் குற்றவாளியாக கருதப்படும் பட்சத்தில் இவர்களுக்கு ஜெர்மன் நாட்டு பிரஜா உரிமையை இல்லாத சில நிபந்தனைகளின் அடிப்படையில் இல்லாது செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் இவர் முன்மொழிந்திருக்கின்றார். 2024 ஆண்டு ஜெர்மனியில் மொத்தமாக 2,92,000 பேர் இவ்வாறு இரட்டை பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே ஆப்கானிஸ்தான், சிரியா, ஈரான் மற்றும் எரித்ரியா போன்ற நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்கள் இரட்டை பிரஜா உரிமையை வைத்திருக்கக்கூடியதாக சில சட்டங்கள் இருந்தாலும் 2024 ஆண்டு சகலருக்கும் இவ்வாறு இரட்டை பிரஜா உரிமையை வைத்திருக்க முடியும் என்ற சட்டமானது அமலுக்கு வந்திருந்தது. அண்மை காலங்களாக ஜெர்மனியுடைய தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சரானவர் அகதிகள் விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற நிலையில் குடியேற்றவாதிகளுக்கு எதிராகவும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக ஏற்கனவே அமுலில் இருந்த கடுகதி பிரஜா உரிமை சட்டத்தை இல்லாது செய்த பிற்பாடு தற்பொழுது இவ்வகையான கருத்துக்கள் பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கின்றது.